ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வினோ. நம்ம இன்னைக்கு எந்த படம் பார்க்க வந்திருக்கானா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச லால் சலாம் தான். இதுல விக்ராந்த் அப்புறம் விஷ்ணு விஷால்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருந்திருக்குன்னு ஆடிஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். லால் சலாமுக்கு ஒரு சலாம் தான். செம்மையா இருந்தது. கருத்து சூப்பர், படம் ஓகே. தலைவர் நிரந்தரம். Very lovely movie. All of you should see that. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார்க்காக செகண்ட் டைம் பார்க்கலாம். எனக்கு அது சூப்பர். வேற லெவலா? வேற லெவல். சார் படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சோ எல்லாரும் பார்க்கணும். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, மகிழ்ச்சியா பேச்சு கூட வரல. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மத நல்லிணக்கத்தை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு டைரக்ஷனு. சூப்பர் ஸ்டார் தலைவரோட என்ட்ரிலாம் வந்து மாசா இருக்கு. படத்துல கிளைமேக்ஸ் சூப்பர் கிளைமேக்ஸ். குடும்பத்தோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தலைவரோட நடிச்சது நான் செஞ்ச பாக்கியம், என் தாய் தந்தையர் செஞ்ச பாக்கியம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, 5-5-10 படம் ரொம்ப கெத்து அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ஸ்டைல்ல நல்லா இருக்கு, அருமையான ஒரு திரைப்படம். எப்பவுமே தலைவர் மாஸ்டம் நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் வந்து சும்மா நின்னாலே போதும். அவர் வந்து அவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல கம்பேக்ட். சோ அதனால வந்துட்டு நல்லா இருக்கு படம். லாக் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நல்லா காமெடின்னு எதுவுமே கிடையாது. பட் அது நம்ம எதிர்பார்க்கணும்னு தேவையே இல்லை. அந்த அளவுக்கு படம் சூப்பரா போகுது. ஆக்சுவலி நல்லா இருந்தது. சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் எப்பவும் போல சமயம் பண்ணிருக்காரு. இதுல வந்து அந்த ரிலிஜியன் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. தலைவர் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, இப்போ இருக்கிற கேரக்டர் மாதிரி அதே மாதிரி அது ஏஜ் கேரக்டர் எல்லாமே அதே ஏஜ் கேரக்டர் தான். ஸோ அவரு வர சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா மியூசிக்கும் அப்லிஃப்ட் பண்ணுது. அவரோட டைலாக்ஸும் அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை வந்து ரொம்ப தைரியமா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க என்ன தாட் ப்ராசஸ்ல எடுத்தாங்களோ அவங்க நினைச்சதை வந்து நமக்கு அப்படியே வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவங்க இந்த இதுல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத. அவங்க கன்வே பண்ண விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா புரியும். புரியாத மக்கள் கூட இந்த படத்தை பார்த்தா புரியல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப கிளியர் கட்டா எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா மதமும் ஒண்ணுன்றதுதான் சார் காட்டுறாங்க. சோ அதை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தா எல்லாருக்குமே புரியும் நான் நம்புறேன். மத நல்லிணக்கத்தை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு டைரக்ஷனு. சூப்பர் ஸ்டார் தலைவரோட என்ட்ரிலாம் வந்து மாசா இருக்கு. படத்துல கிளைமேக்ஸ் சூப்பர் கிளைமேக்ஸ். குடும்பத்தோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாதி மதம் இப்படின்னு பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சு இல்லாம எல்லாம் ஒத்துமையா வாழணும். நம்ம என்ன பிரிந்தது போதும் அதான் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் இழுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா எல்லா மக்களும் பார்க்கணும். இந்து முஸ்லீம் நல்லா ஒற்றுமையை காமிச்சுக்கிறாங்க அழகா. மெசேஜ் வந்து மத நல்லிணக்கத்தை பத்தி சொல்றாரு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இந்தியா முழுவதும் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற கருத்தை சொல்றாங்க. அந்த படம் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. நம்ம சொல்றதை விட நீங்க பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹிந்து முஸ்லிம்ஸ் யூனைட்டி அது தெரிஞ்சது அதுதான். பட் ஆனால் சொன்ன விதம் வெரி குட். அவ்வளவுதான். மெசேஜ் வந்து எல்லாமே ஈக்குவல் தான். லைக் காடு ரிலீஜன் அப்படிலாம் கிடையாது. ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல், அவ்வளவுதான். விஷ்ணு விஷால் சூப்பரா பண்ணிருந்தாங்க. விக்ரமும் நல்லா பண்ணிருந்தாங்க. விஷ்ணு மை ஃபேவரேட். அவரு சூப்பரா கலக்கியிருந்தாரு. நல்லா இருந்தது. அம்பிராமையா சார் அவங்க கேரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்கன்றதை விட அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த கேரக்டர் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள்ட்ட இருந்து ஆக்டிங்க வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இதுல ஈக்குவலா தான் எல்லாருக்குமே. இல்ல சார் யூசுவலா போடுற மாதிரி இல்ல. அதனால சாங்ஸ் தான் வேற மாதிரி. வித் மியூசிக்கே வந்து நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸ் பிளேஸ் பண்ண விதமும் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னா சும்மா போயிட்டு ஏதோ கிராமத்துல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வயல்வெளிலாம் காட்டாம கம்ப்ளீட்டா ஒரு ட்ரையா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளவு நல்லா இருக்குது. ஜலாலி 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 ஜலாலி. நானு, என் பசங்க, எங்க அப்பா, எங்க ஆயா பாட்டு எல்லாருமே 4 ஜெனரேஷன் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து உடம்பே இதாயிடுச்சு. தலைமுடிய கூட தூக்கி இருக்கிற மாதிரி. வந்து ஒரு கருத்துல ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. அண்ட் சும்மா வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வர காட்சியெல்லாம் ரொம்ப அழுத்தமா இருக்குது, சூப்பரா இருக்குது. அண்ட் அதான் உங்களுடைய மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தேன். பட் ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்க லேக் நினைச்சு பார்த்தா பயங்கர லேகா தான் இருக்கும். இல்ல டிராமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராமாவா இருக்கும். அது உங்களோட இது பொறுத்துதான். எனக்கு இந்த டைலாக், முஸ்லீம் டைலாக் இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கு, எமோஷனல் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, வில்லேஜ் ஸ்டோரி இருக்கு, கிராமத்துல இருக்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸ்ல நடக்கிறது, முஸ்லிம்ஸ்ல இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப 9. 100க்கு ஐ வில் கிவ் 75. 4 கொடுக்கலாம் சார். 5க்கு 4.